ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல உதிரியான ஒரு தேங்காய் பால் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் சாதம் லஞ்சுக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் முழு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது தேங்காய் பால் சாதம் அப்படிங்கிறனால வெங்காயம் கோல்டன் கலரில் வரக்கூடாது, அப்புறம் சாதமும் கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதில் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நாம் இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் அப்படிங்கிறனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் இருக்குது வெங்காயம். இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தீஞ்சிராம பார்த்துக்கோங்க, அப்புறம் சாதம் பியூர் ஒயிட் கலரில் வராது. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை அந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் அளவு பட்டாணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி ஓரளவு மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பாலாக இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் பாலோட ஃப்ளேவர் இதில் சரியாக இறங்காது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் அரிசி சேர்க்க முடியும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததா இதில் ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் பொன்னி அரிசியை 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு தண்ணி 3/4 வாசி சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பாருங்க, தண்ணி ஒரு 70% வரைக்கும் நல்லா சுண்டிருச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிருங்க, இல்லைன்னா தண்ணி ரொம்ப சீக்கிரமே சுண்டிடும். இப்போ இந்த சாதத்தை லெவல் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம்மில் வைங்க. அதுலேயே நல்லா சாதம் புளிங்கி நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ பாருங்க, 10 நிமிஷம் தம்மில் வச்சு இறக்கியாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இதை ஆற வச்சு இறக்கியாச்சு. இப்போ இதில் கடைசியாக கிளறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் இந்த சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, பர்ஃபெக்டாக தம்மாகி வந்திருக்கு. நல்ல உதிரியாகவே வந்திருக்கு. பாருங்கள், நாம் இதை கரெக்டான பக்குவத்தில் தம் வச்சு எடுத்தனால நல்ல உதிரியாக வரும். விசில் விட்டு இறக்குறப்ப நமக்கு சாதம் சில சமயம் குலைய வாய்ப்பு இருக்கு. இந்த தேங்காய் பால் சாதத்தை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமான சைட் டிஷ் எல்லாமே இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்கும் பர்ஃபெக்டான ரெசிபி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.